வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் தீவிர புயலாக வலுவடையும் மொந்தா, கடற்தொழிலாளர்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை. ஏறிய வேகத்தில் இறங்கும் தங்க விலை, இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். பத்தேகமவில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பெண் உயிரிழப்பு. இலங்கையில் புதையல் தோண்டிய பலர் கைது. வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றம். இந்தோனேஷியாவில் காலையில் நிலாதிர்வு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு சந்தை தரவுகள் குறிப்பிடுகின்றன. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் சங்கத்தின் விலையானது 12,40,884 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கரட் தங்க கிராம் 43,770 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கரட் தங்க பவுன் 3,50,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க கிராம் 40,130 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கரட் தங்க பவுன் 3,21,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்க கிராம் 1 கிராமின் விலையானது 38,300 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கரட் தங்க பவுன் இன்றைய தினம் 3,64,000 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலியில் பத்தேகம மகாலியநேகேவத்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக பத்தேகம போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு பதிவாகியுள்ளது. உயிரிழந்துள்ளவர் பத்தேகம சந்திரவள பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வீட்டில் தனியாக வசித்து வந்த குறித்த பெண் பல நாட்களாக வெளியே வராமல் இருந்துள்ள நிலையில் வீட்டின் விளக்குகள் எரிந்ததால் சந்தேகம் இருப்பதாக பத்தேகம போலீஸ் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பத்தேகம போலீசார் குறித்த வீட்டை சோதனை செய்த போது குறித்த பெண் வீட்டின் தரையில் நிர்வாணமாக கிடந்துள்ளதுடன் அவரது உடலில் இருந்து இரத்தம் கசிந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதவான் விசாரணைக்காக சடலம் சம்பவ நடந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பத்தேகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தியபெதும மற்றும் கப்பு கொல்லேவ பகுதிகளில் புதையல் தேடும் நோக்கத்திற்காக அகழ்வில் ஈடுபட்ட பலரை போலீசார் கைது செய்துள்ளனர். புலனறுவை குற்றத்தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று அதிகாலை புலனறுவை மாவட்டத்தின் தியபெதும போலீஸ் பிரிவின் நுவரகேயா பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது புதையல் தேடும் நோக்கில் அகழ்வில் ஈடுபட்ட மூவருடன் அகழ்விற்கு பயன்படுத்திய உபகரணங்கள் மற்றும் பூஜை பொருட்களையும் போலீசார் கைப்பற்றினர். சந்தேக நபர்கள் 20 முதல் 43 வயதான புத்தளம் மற்றும் அத்தனக்கடவல பகுதிகளில் வசிப்பவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் நேற்று பிற்பகல் கப்புகொல்லேவ போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குரோபத்தானே கப்புகொல்லேவ போலீஸ் பிரிவின் துட்டுவெவ பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது புதையல் தேடும் நோக்கில் அகழ்வில் ஈடுபட்ட ஒரு சந்தேக நபர் அகழ்வு பொருட்களுடன் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் தொட்டுவெவ கப்புலேவ பகுதியைச் சேர்ந்து 65 வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மத்திய கிழக்கு போன்ற வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகள் மீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25,873 பேரும், பிப்ரவரி மாதம் 22,271 பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். அத்துடன் மார்ச் மாதம் 21,552 பேரும், ஏப்ரல் மாதம் 22,011 பேரும் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு பயணித்துள்ளனர். இந்த பின்னணியில் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்வோர் எண்ணிக்கை 5% குறைவடைந்து மொத்தமாக 1,43,037 பதிவு செய்யப்பட்டதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்தோனேசியா அருகே திமோர் தீவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 6.2
மெக்னியூட்டிக் அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடக்கு, வடமத்திய, மேற்கு, சபரகமுவ, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் சபரகமுவ, மத்திய, தெற்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தென்கிழக்கு வங்களா விரிகுடா மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் ஏற்பட்ட ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மொந்தா என்ற புயலாக தீவிரமடைந்து அக்டோபர் 26, 2025 அன்று இரவு 11:30 மணிக்கு தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் முல்லைத்தீவிலிருந்து வடகிழக்கே சுமார் 610 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிலை வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் 28, 2025 அன்று காலை ஒரு புயலாக மேலும் தீவிரமடைந்து அக்டோபர் 28 அன்று மாலை அல்லது இரவு ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையிலான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். காலையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் நிலை மேலும் அதிகரிக்கக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.